ஒரே மேடையில நீங்கள் விவாதிக்க தயாரா? துண்டு சீட்டு இல்லாமல் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களோடு அல்ல, இந்த சாமானிய தொண்டனோடு ஒரே மேடையில நீங்கள் விவாதிக்க தயாரா? நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திமுகவின் ஆட்சியின் தவறுகளை நெஞ்சுரத்தோடு தைரியத்தோடு இன்றைக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், மக்கள் நேசிக்கிற தலைவர், மக்கள் விரும்புகிற தலைவர், எளிய தலைவர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அறிக்கை ராமன் வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பாக ஒவ்வொரு நாளும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கிறாங்களே. ஸ்டாலினை தொலைத்தெடுக்கிற காரணத்தினாலே தினந்தோறும் எடப்பாடியின் அறிக்கை இன்றைக்கு ஸ்டாலினை சுட்டரிக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு விரக்தியின் உச்சத்திலே செய்தித்தாள்களை கூட படிக்காமல் அரைவேக்காட்டுத்தனத்தோடு என்னை விமர்சிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுபூர்வமான ஆதரவு பதில் இருக்கா? இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பார்த்தேன் நான். அப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேர்ல வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேர்ல பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க. இப்ப அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி பக்கத்துல இருந்து கட்சி தம்பிகள் பேசுனதை நான் கேட்டேன். அவருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அது இறுதியா என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசு கீழே செயல்படக்கூடிய ஒரு காவல்துறை பணியாற்றக்கூடிய ஒரு ஏடிஜிபி நீதிமன்றத்தில் கைது செய்யப்படுகிறார். இந்த நிலைமை எப்படி பார்க்குறீங்க? அப்போ நேரடியாக அந்த குற்றச்செயல்களில் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், அதனால செய்திருக்கலாம். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அப்போ நேரடியாக அந்த குற்றச்செயல்களில் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், அதனால செய்திருக்கலாம். கொன்னுடுவேன். கரெக்டாக நினைவுபடுத்தி சொல்லு, இல்லை மூளை சதறிடும்.